السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 39. இந்த ரியாது சாலிஹீன் பாடத்தினுடைய 39ஆம் நாள் பாடத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்தில் இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாது சாலிஹீனுடைய 39வது பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸானது சோதிக்கப்பட்ட 3 நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இன்னும் இது இந்த பாடமாகிறது பிரிவு 2ஆக இருக்கின்றது. அப்போ நம்ம இதற்கு முன்ன பாடமான 38வது பாடத்திலேயே சோதிக்கப்பட்ட 3 நபர்கள் பிரிவு 1 என்பதாக முதலாவது ஒரு பிரிவை பார்த்தோம். அப்போ இது 2வது பிரிவாக இருக்கு. ஏன்னா இந்த ஹதீஸ் ஆனது ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இந்த ஹதீஸினை 2 பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்கியிருக்கின்றோம். இப்போ இந்த ஹதீஸில் ஒரு 3 நபர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். பனு இஸ்ராயல் காலத்தில் அந்த 3 நபர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அதுதான் சோதிக்கப்பட்ட 3 நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த தலைப்பை கொண்டு இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அப்போ இதற்கு முன்னதாக பாடத்துல நம்ம எந்த செய்தி வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஃபஸய்யரக்கல்லாஹு இலா மா குந்த, அது வரைக்கும் நம்ம தர்ஜிமா அர்த்தம் வச்சாச்சு. அப்போ இது வரைக்கும் என்ன விஷயத்தை பேசுனாங்கன்னு சொன்னா, அந்த அல்லாஹு தஆலா அந்த பனு இஸ்ராயல் காலத்துல வாழ்ந்த அந்த 3 நபரையும் ஒரு சோதனைக்கு உள்ளாக்குறான். அவர்களை சோதிக்கிறதுக்காக ஒரு மலக்கை அனுப்பி இந்தந்த சோதனைகளை தரான். அப்போ அந்த சோதனைகள்லாம் கேட்டுட்டு அவர்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன சொத்துக்கள் உங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு அது எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கொடுக்கப்பட்ட உடனே அல்லாஹு தஆலா தன்னுடைய சோதனையை அப்போதான் ஸ்டார்ட் பண்றான். அந்த மலக்கை வச்சு அந்த வெங்குஸ்தன் நோயுடைய அந்த உருவத்தில் ஆகியிருந்தாரோ அதே உருவத்தில் அந்த மலக்கு போய், நான் ஏழையாக இருக்கிறேன், இதே மாதிரி நான் பயணத்துல வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்ட பொழுது அந்த முதலாவது இருக்கக்கூடிய அந்த வெண்தோல் நோய் ஏற்பட்ட அந்த நபரும் மறுத்து விட்டார். உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு அவரும் மறுத்துட்டாரு. இரண்டாவதாக அந்த
முடி முளைக்காத அந்த மொட்டை தலையாக இருக்கக்கூடிய அந்த நபரும் உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு அவரும் மறுத்து விட்டார்கள். அப்போ இந்த இரண்டு நபர்களையும் அந்த மலக்கு சந்திச்சு இந்த இரண்டு நபர்களுமே ஒரே பதில தந்தாங்க. அதற்கு அந்த மலக்கு அல்லாஹு தஆலா உன்னை பழைய நிலைமையில் ஆக்குவானாக என்ற அந்த துவாவையும் அந்த இரண்டு நபர்களையும் பார்த்து அந்த மலக்கு செஞ்சாங்க. அப்போ அது வரைக்கும் தான் நேற்றைய பாடத்துல நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ இதுல இருந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். இப்ப பாருங்க, இன்னும் அந்த மலக்காகிறவர்கள் அந்த குருடராக இருந்த அந்த நபரிடத்தில் வந்தார்கள். ஃபீ சூரத்திஹி அவருடைய உருவத்திலேயே வந்தார்கள். வஹைஅத்திஹி இன்னும் அவர் முன்னதாக எந்த ஒரு ரீதியில் ஆகியிருந்தார்களோ அதே ஒரு ரீதியில் அவரிடத்தில் அந்த மலக்கு வந்தார்கள். ஃபகால எனவே கேட்டாங்க, ரஜுலுன் மிஸ்கீனுன் நான் ஒரு ஏழையான மனிதனாக இருக்கின்றேன். வபனு சபீலின் இன்னும் பயணத்தினுடைய மகனாக இருக்கின்றேன். அப்போ பயணத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பயணத்திலிருந்து கடந்து வந்தவனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன் கத்அத் பியல் ஹைபாலு காரணங்கள் என்னை விட்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்போ என்னை விட்டு என் பொருள்லாம் தொலைஞ்சிருச்சு. ஃபீ சஃபர் என்னுடைய பயணத்துல. அப்போ நான் செய்த இந்த பயணத்துல என் இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாம் என்னை விட்டும் தொலைந்து விட்டது. நான் அந்த பொருளை விட்டும் நான் துண்டிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு அந்த நபரிடத்துல அந்த மலக்கு சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, ஃபலா பலாகலிய யௌம இந்நாளில் எனக்கு எந்த ஒரு அடையுதலும் இல்லை. இல்லா பில்லாஹி அல்லாஹவை கொண்டே தவிர, சும்ம பிக்க பிறகு உன்னை கொண்டே தவிர. அப்போ உன்னையும் அல்லாஹவையும் தவிர இந்த நாளில் எனக்கு எந்த ஒரு அடையுதலும் இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. என் பொருள்லாம் போயிடுச்சு. எனக்கு நீயும் அல்லாஹும் மட்டும்தான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்பதாக சொல்லிட்டு, அஸ்அலுக உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், பில்லதி ஒருவனை கொண்டு, ரத்த அலைக்க பஸ்வரக்க உன்னுடைய பார்வையை உன் மீது அவன் திருப்பி தந்தானே அத்தகைய ஒருவனை கொண்டு உன்னிடத்துல நான் கேட்கிறேன். ஷாத்தன் ஒரு ஆட்டினை நான் கேட்கிறேன். அப்போ அந்த அஸ்அலுக்கல்ல இருந்து இங்கே மீட்டணும். அஸ்அலுக்க ஷாத்தன் இடத்தில் நான் ஒரு ஆட்டை கேட்கிறேன். அதபல்லகு பிஹா அந்த ஆடை கொண்டு நான் அடைந்து கொள்வேன். ஃபீ சஃபரி என்னுடைய பயணத்தில் அந்த ஆடை கொண்டு நான் அடைந்து கொள்ளக்கூடியவனா இருப்பேன். அப்போ உனக்கு திருப்பி கண் பார்வையை திரும்பி தந்த அந்த அல்லாஹுடைய பெயரை கொண்டவன்ட்ட நான் கேட்கிறேன். எனக்கு நீ ஒரு ஆடை தந்தன்னு சொன்னா அந்த ஆட்டின் மூலமாக நான் பயணித்து செல்வதற்கு, என்னுடைய பயணத்தை நான் முடித்து கொள்வதற்கு லேசாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆட்டை அவங்க கேட்குறாங்க. ஃபகால அதற்கு அந்த நபர் சொன்னார், அந்த குருடராக இருந்த அந்த நபர் சொன்னார், கது குந்து திட்டமாக நான் ஆகியிருந்தேன், ஆமா குருடராக நான் ஆகியிருந்தேன். ஃபரத்தல்லாஹு இலைய பசரி என்னுடைய கண் பார்வையை எனக்கு அல்லாஹு தஆலா திருப்பி தந்தான். அப்போ நான் ஒரு காலத்துல குருடனாக இருந்தேன். அப்ப அல்லாஹ் தான் என்னுடைய பார்வைய எனக்கு திரும்ப தந்தான். அதனால ஃபஹுது மா ஷிஅத நீ எதை நாடுகின்றாயோ அந்த ஒன்றை நீ எடுத்துக்கொள். வதா மா ஷிஅத நீ எதை நாடுகின்றாயோ அந்த ஒன்றை நீ விட்டு சென்று விடு. அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹ் தான் என்ன பார்வை கொடுத்துருக்கிறான். நான் ஒண்ணுமே கிடையாது. நானும் இதே போல நிலைமையில இருந்தவன் தான். அதனால உனக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எது வேண்டாமோ அதையெல்லாம் நீங்கள் விட்டு செல்லுங்கள். எதை வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு
அந்த நபர் அந்த மலக்கிடத்துல சொன்னார்கள், ஃபவல்லாஹி, இன்னும் அவர் சொன்னாரு, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா அஜ்ஹதுகல் யௌம பிஷைஇன், இந்நாளில், இந்த நாளில் ஒரு விஷயத்தை கொண்டு உன்னை நான் சங்கடப்படுத்த மாட்டேன். அப்போ உன்னை நான் சிரமத்தை ஏற்படுத்த மாட்டேன். அப்போ அஜ்ஹதுக்கனா உனக்கு நான் சிரமத்தை ஏற்படுத்த மாட்டேன் ஒரு விஷயத்தை கொண்டு. அது என்ன விஷயம்? அஹததஹு லில்லாஹி, அல்லாஹ்விற்காக, அஸ்ஸ வஜல்ல. இப்போ கண்ணியத்திற்குரிய மகத்துவமிக்க அந்த அல்லாஹ்விற்காக நீ எதை எடுத்துக்கொண்டாயோ அந்த ஒரு விஷயத்தை கொண்டு இந்த நாளில் உன்னை நான் சிரமப்படுத்த மாட்டேன். அப்போ நீ எதை வேண்டுமா எடுத்துக்கோ, அல்லாஹ்விற்காக நீ எதெல்லாம் எடுத்துக்கிறாயோ அந்த விஷயத்தை நான் உன்னை அதை திரும்பித்தா, நான் எந்த ஒரு சங்கடமும் எனக்கு கிடையாது, அப்படியெல்லாம் எந்த ஒரு சங்கடத்தையும் நான் பட மாட்டேன், நீ எதை வேணா எடுத்துக்கொள்ள என்பதாக அந்த நபர் சொன்னார். கால, அதற்கு அந்த மலக்கு சொன்னார்கள், அம்சிக் மாலக்க, நீயே தடுத்து வைத்துக்கொள், நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்பட்டு விட்டீர்கள். அப்போ நான் இதனைக்கு கேட்டதெல்லாம் அல்லாஹ் உங்களை சோதிக்க காணிதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதனால உங்களிடம் இருக்கிறத நீங்களே வச்சுக்கங்க என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபகத் ரதியல்லாஹு அன்க, உன்னை அல்லாஹ் திட்டமாக பொருந்தி கொண்டு விட்டான். அப்போ அல்லாஹுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்று விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்காக சந்தோஷப்பட்டான். வஸஹது அலா ஸாஹிபைக, உங்களுடைய இரண்டு தோழர்களின் மீது அல்லாஹு தஆலா கோபம் கொண்டான். அப்போ நீங்க இந்த செயலை செய்ததன் காரணமா அல்லாஹு தஆலா உங்கள் மீது திருப்தி கொண்டான். அப்படி ஒரு செயலை அவர்கள் செய்ததற்காக அந்த இரண்டு நபர்களின் மீதும் அல்லாஹு தஆலா கோபம் கொண்டவனாக இருக்கின்றான் என்பதையும் அந்த மலக்காகிறவர்கள் அந்த குருடராக இருந்த அந்த நபரிடத்தை சொல்லி அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அவரிடத்தே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த ஹதீஸாக இருக்கு. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக செய்யப்பட்ட, சேர்ந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராகபா, அல்லாஹுடைய அந்த கண்காணிப்புக்கு கீழ் என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மூன்று நபருடைய சம்பவத்தையும் இங்கு நமக்கு சொன்னாங்க. அப்போ இந்த மூன்று நபர்கள் செய்த எல்லா செயலையும் அல்லாஹு தஆலா பார்த்தான். அப்போ அந்த மலக்கு கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்களே இல்லையா, ஃபகத் ரதியல்லாஹு அன்க, உங்களைத்தும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான், அவர்களின் மீது அல்லாஹு தஆலா கோபம் கொண்டான் என்பதாக சொன்னாங்களே இல்லையா. அப்போ எதன் காரணமாக? இவர் செய்த இந்த செயலையும் அல்லாஹு தஆலா பார்த்திருக்கின்றான், கண்காணித்து கொண்டிருக்கின்றான். அவர்கள் அப்படிப்பட்ட செயலை செய்ததன் காரணமாக அவர்கள் மீது அல்லாஹு தஆலா கோபம் கொண்டிருக்கான். அப்போ அதையும் அல்லாஹு தஆலா கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் தானே. அப்போ அந்த கண்காணிப்பு என்ற ஒரு கருத்து இங்கு உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபுல் முராகபா, இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி சோதிக்கப்பட்ட மூன்று நபர்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படுகின்றது. இப்போ பாருங்க, அடுத்தபடியாக அப்போ இந்த ஹதீஸுகள்ல நமக்கு சொன்ன சில வார்த்தைகளுக்கான விளக்கத்தையும் அதற்கு என்னென்ன அர்த்தங்கள் வரும், அதன் மூலமாக எதையெல்லாம் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாகவும் சில விளக்கத்தின் மூலமாகவும் நமக்கு விளக்கி தருகிறார்கள். இப்ப பாருங்க, ஒன்னாக்கத்துல் உஷரா, மாத நிறை கர்ப்பிணி ஒட்டகம் ஆகிறது. முதலாவதாக அந்த ஐன் கலிமாவிற்கு லம்மை கொண்டு வாசிக்கணும். ஐன் கலிமாவிற்கு லம்ம கொண்டு, இன்னும் ஷீனுக்கு ஃபதஹை கொண்டு வாசிக்கணும். ஷீனுக்கு ஃபதஹை கொண்டு வாசிக்கணுமா, உஷரா அப்படின்னு.
வபில் மத்தி இன்னும் மத்தை கொண்டு வாசிக்க வேண்டும். உஷரா அப்படின்னு இங்கு ஒரு மத்து இருக்கும். அப்போ மத்தை கொண்டும் இந்த இடத்தில் வாசிக்க வேண்டும் என்பதாக நமக்கு கற்றுத்தராங்க. இன்னும் ஹிய அந்த நாக்கத் என்பதாகிறது அல் ஹாமிலு கர்ப்பமான ஒட்டகமாக இருக்கின்றது. அப்ப ஹாமில்னு சொன்னா அது கர்ப்பமான ஒட்டகம் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவுலுஹு இன்னும் அந்தஜ அந்தஜ என்ற கவுலாகிறது. வஃபி ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்தில் ஃபனதஜ என்பதாகவும் வந்திருக்கு. அப்போ அந்தஜ என்ற கவுலு நத்தஜ என்பதாகவும் இன்னொரு ரிவாயத்தில் இன்னொரு அறிவிப்புல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மானாஹு அந்த நத்தஜ என்பவனுடைய அர்த்தமாகிறது தவல்லா நிதாஜஹா அதனுடைய அறுவடையை அது செய்தது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அப்போ அதனுடைய பிள்ளையை அது பெற்றுக்கொண்டது. அறுவடைன்னு சொன்னா என்னது? நம் மூலமாக நம்ம பிள்ளைங்க வருதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மூலமாக நம்முடைய அறுவடை தான் நம்முடைய பிள்ளைகள். அப்போ அந்த ஒட்டகமாகிறது அதனுடைய அறுவடையை அது செய்கின்றது, பிள்ளை பெருக்கக்கூடியதாக இருந்தது என்பதாக அர்த்தத்தை கொடுக்கிறாங்க. அந்த ஒட்டகத்திற்கு பிரசவ வேலை செய்யக்கூடியவன் கல் காபிலத்தி அந்த கர்ப்பமான பெண்ணுக்கு பேர்கால வேலை பணி செய்யக்கூடியவளை போல என்பதாக சொல்றாங்க. வகவுலுஹு இன்னும் வல்லதஹாதா வல்லதஹாதா என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாகிறது. ஹுவ அதுவாகிறது பிதஷ்தீதில் லாமி லாமருக்கு தஷ்தீதை கொண்டு சொல்லணும். அப்போ வல்லத என்பதாக ஷத்து பெறப்பட்டு இந்த இடத்துல சொல்லணும். ஐ அதாவது விலாததஹா வல்லதஹாதான என்ன? விலாததஹா அதை அது பெற்றெடுத்தது, அது குழந்தையை பெற்றெடுத்தது என்ற ஒரு அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். வஹுவ இன்னும் அதுவாகிறது பிமானா ஒரு மானாவை கொண்டு வரும். நதஜ ஃபின்னாகா ஃபின்னாகதி ஒட்டகம் என்ற விஷயத்தில் அது குட்டி போட்டது என்ற ஒரு மானாவை கொண்டு ஒரு அர்த்தத்தை கொண்டும் அது வரும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. ஃபல் முவல்லிது இன்னும் முவல்லித் என்பதாகிறது. ஒன் நாத்திஜு நாத்திஜ் என்பதாகிறது. ஒல் காபிலத்து இன்னும் காபிலத் என்பதாகிறது. பி மானன் ஒரு மானாவை கொண்டதாக இருக்கின்றது. அப்போ இதற்கு மூன்றுக்கும் ஒரே ஒரு மானாதான் வரக்கூடியதாக இருக்கு. எல்லாத்திற்குமே குழந்தை உண்டான, குழந்தை அறுவடை செய்யக்கூடிய, பெறக்கூடிய, இப்படியெல்லாம் ஒரே அர்த்தத்தை பொருந்தியதாக இந்த மூன்று வார்த்தைகளாகிறதும் இருக்கின்றது என்பதையும் தெளிவுபடுத்துறாங்க. லாக்கின் என்றாலும், அப்போ என்றாலும் புழக்கத்தினுடைய விஷயத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஹாதா இதுவாகிறது என்ன? அந்த ஹாதாவுடைய லமீர் நாத்திஜை பார்த்து போகுது. அந்த நாத்திஜ் என்பதாகிறது லில் ஹயவானி விலங்கீனங்களுக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு விலங்கு குட்டி போடுது, ஒரு விலங்கு தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்குது, அந்த ஒரு விஷயத்திற்கு தான் நாத்திஜ் என்ற வார்த்தையை உபயோகிப்பாங்க. பெற்றெடுக்கக்கூடியதாக இருக்கு, அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கு என்ற அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வதாக்கலி கைரிஹி வதாக்க இன்னும் தாக்க என்ற லமீர் எதை பார்த்து போகுதுன்னா முவல்லிதை பார்த்து போகுது. முவல்லித் என்பதாகிறது கைரிஹி அது அல்லாததற்குரியதாக இருக்கு. அப்போ அந்த விலங்கீனங்களுக்கு அல்லாத எதெல்லாம் பெற்றெடுக்குதோ, அப்போ மனிதர்கள் பிள்ளையை பெறாங்களா இல்லையா, அப்போ அதற்கெல்லாம் முவல்லிதுன் பெற்றெடுக்கக்கூடியவர்கள் என்ற அந்த அர்த்தத்தை இது பொருந்தியதாக இருக்கு என்பதாக சொல்றாங்க. அப்போ சிம்பிளா சொல்ல போனா இந்த நாத்திஜ் என்பது விலங்கீனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, முவல்லித் என்பது அந்த விலங்கீனங்கள் இல்லாத விஷயங்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்பதாக நம்ம விளங்கிக்கணும். வகவுலுஹு இன்கத்அத் பியல் ஹைபாலு இன்கத்அத் பியல் ஹைபாலு என்பதை கொண்டு உள்ள கவுலாகிறது, அந்த சொல்லாகிறது. ஹுவ அதுவாகிறது பில்ஹாஇல் முஹ்மலதி முஹ்மலான ஹாவை கொண்டு வாசிக்கணும். அப்போ புள்ளி எதுவும் பெறாமல் இருக்கக்கூடிய
அந்த ஹாவை கொண்டு வாசிக்கணும். வல் பாயில் முவஹ்ஹததி, ஒற்றை புள்ளி உள்ள பா அதை கொண்டும் இதனை வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. ஐ அதாவது அல் அஸ்பாபு, காரணங்களாகும். அப்போ இந்த காரணங்கள், இந்த ஹைபாலு என்பதனுடைய அர்த்தம் என்பது அல் அஸ்பாப், காரணங்கள் என்ற அர்த்தத்திற்கு ஹிபால் என்பது வரக்கூடியதா இருக்கும். அப்போ என்னை விட்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது அல் ஹைபாலு, காரணங்கள் துண்டிக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னா என்னுடைய எல்லா காரணமும் போயிடுச்சு, என்கிட்ட எந்த காரணமும் இல்லை, எல்லா பொருளையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு ஒரு அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கு என்பதாக சொல்றாங்க. வகௌலுஹு லா அஜ்ஹதுக, அப்போ லா அஜ்ஹதுக என்ற இந்த கவுலாகிறது, சொல்லாகிறது. மஅனாஹு அதனுடைய அர்த்தமாகிறது லா அஷுக்கு அலைக ஃபி ரத்தி ஷைஇன், ஒரு விஷயத்தை உனக்கு பதிலாக கொடுப்பதில் உன் மீது நான் சிரமத்தை ஏற்படுத்த மாட்டேன். அப்போ அது என்ன, எந்த விஷயம்? தஅஹுதுஹு, அந்த விஷயத்தை நீ எடுத்திருப்பாய். அவு தத்லுபுஹு, அல்லது அந்த விஷயத்தை நீ தேடி இருப்பாய். மிம்மாலி, என்னுடைய சொத்துல இருந்து நீ எந்த விஷயத்தை நீ எடுத்து கொண்டாயோ, நீ தேடி கொண்டாயோ, அந்த விஷயத்தை உனக்கு திருப்பி தருவதன் மீது உனக்கு நான் சிரமத்தை கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்ற இருக்கிற பொருளை நீ எதை வேணா எடுத்துக்கோ, நீ எதை எடுத்துக்கொண்டாலும் அதன் மீது நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உன் இஷ்டம்படி நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், நான் எந்த ஒரு சங்கடமும் கொள்ள மாட்டேன் என்பதாக தான் ஒரு அர்த்தத்தை பொருந்தக்கூடியதாக லா ஜஹதுக என்ற ஒரு வார்த்தை லா அஷுக்கு என்ற வார்த்தையின் அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்குன்னு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. வஃபி ரிவாயத்தில் புகாரி, இன்னும் புகாரி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பில் உள்ள ஒரு செய்தியாகும். அங்க ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, லா அஹ்மதுக என்பதாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்போ அந்த லா அஹ்மதுக என்ற வார்த்தையை எப்படி வாசிக்கணும், அதனுடைய மானா என்னன்னு கேட்டா, பில் ஹாயில் முஹமலதி, அதே போல முஹமலான ஹாவை கொண்டு, புள்ளி பெறாத இந்த ஹாவை கொண்டு இது வாசிக்க வேண்டும். ஒல் மீமி, இன்னும் மீமை கொண்டும் வாசிக்க வேண்டும். வமஅனாஹு, இன்னும் அதனுடைய அர்த்தமாகிறது லா அஹ்மதுக பிதர்கி ஷைஇன், ஒரு விஷயத்தை விடுவதை கொண்டு உன்னை நான் புகழ மாட்டேன். எப்படி? தஹதாஜ் இலைஹி, அந்த ஒரு ஷையின் பக்கம், இந்த ஹீவுடைய மீது இந்த ஷையை பார்த்து போகுது, அந்த ஒரு வஸ்துவை கொண்டு நீ தேவை பெறுகிறாய். அப்போ அந்த விஷயம் உனக்கு தேவைன்னு சொன்னா அந்த விஷயத்தை விடுவதை கொண்டு உன்னை நான் புகழ மாட்டேன். அப்போ அதை கொண்டு உனக்கு எந்த ஒரு சிரமத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது, நீ இந்த பொருளை தாராளமாக எடுத்துக்கொள் என்ற ஒரு அர்த்தத்திற்கு லா அஹ்மதுக என்ற ஒரு வார்த்தை அர்த்தமாக வரும்னு நமக்கு சொல்லித்தராங்க. கமா, அதற்கு ஒரு உதாரணத்தை போடுறாங்க பாருங்க. கமா காலு, ஷாயிர் ஒருவர் சொன்னதை போல. அப்போ ஷாயிரின்கள்லேருந்து ஒருத்தர் சொல்றாங்க. அப்போ ஷாயிர்னு சொன்னா கவிதை பாடக்கூடியவர்கள். இப்போ அந்த காலத்துல கவிதை பாடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்தந்த கவிதைகளில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை ஆதாரமாக வைத்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. லைசா அலா தூலில் ஹயாதி, வாழ்நாளினுடைய நீட்டத்தின் மீது, நீளுவதின் மீது இல்லை, நதமுன் வருத்தம் என்பது இல்லை. அப்போ ஐ அதாவது அலா ஃபவாதி தூலிஹா, நீண்ட வாழ்நாள் தவறி விடுவதன் மீது எந்த ஒரு வருத்தமும் இல்லை என்ற அர்த்தத்திற்கு இது வரும் என்பதை நமக்கு விளக்கி தராங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வாழ்நாளுடைய நீட்டம் என்பதுல எப்படி ஒரு வருத்தம் இருக்குமா? யாருக்காவது ஆயுசு கூட்டி கொடுக்கப்படுது. ஒருத்தருக்கு 30 வயசுன்னு சொன்னா அவரை டபுளாக 60 வயசு வாழ வச்சு அவருக்கு சந்தோஷம் தானே. அப்போ ஹயாத் என்பது, வாழ்நாள் என்பது நீளுவதின் மீது எந்த ஒரு வருத்தமும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அது தவறி போகுவதின் மீது. அப்போ அந்த ஹயாத் என்பது அதனுடைய நீட்டம் தவறுவதின் மீது இருக்கின்றது என்பதாக ஒரு அர்த்தத்தை நமக்கு தராங்க. அதே போலதான் இந்த அஹமதுக்கு என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்போ உனக்கு எந்த ஒரு பாதகத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன்,
எந்த ஒரு பாதமில்லா செயலையும் உனக்கு நான் ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்ல காரணமும் இதன் மூலமாக தான் என்பதையும் நமக்கு இங்க விளக்கி தராங்க. அப்போ இதுவரைக்கும் இந்த ஹதீஸானது நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அப்போ இந்த ஹதீஸ் முழுமையாக நம்ம நிறைவு செய்து விட்டாச்சு. இந்த ஹதீஸு அப்போ என்னது, அல்லாஹ் சோதித்த 3 நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த பாடம் என்பது பிரிவு 2ஆக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸாக இருக்கிறது காரணமாக நாம் முதலாவது பிரிவாக பிரித்து இது 2வது பிரிவாக நாம் சொல்லி காட்டியிருக்கின்றோம். இப்போ இதோடு இந்த 2 பிரிவுகளோடு இந்த ஹதீஸானது நிறைவு செய்யப்பட்டுடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹதீஸான 66வது ஹதீஸினை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.